ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எக் கறி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன் நான். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒன்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டெலிஷியஸாக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 எக் எடுத்து பாயில் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறது, அதனால் 4 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக எக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எக் ஒரு பக்கம் பாயில் ஆகின்னு இருக்குது. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு, மிளகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரைடு கேஷ்யூ நட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகா, இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அப்புறம் நம்ம போட்டிருக்கிற பெப்பர் தான் ஸ்பைசஸ்ஸு. ஸோ நான் ஒரு 8 to 9 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம 1 மீடியம் சைஸ் அளவு அனியன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணின்னு வரலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஆயில் ஊற்றிக்கிங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 1 ஆனியன் லாங்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஒரு பிங்கிஷ் ஆனால் போதும். ஒரு 2 க்ரீன் சில்லி சென்டரில் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன், அதை வதக்கிங்க. ஓகே, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சள் தூள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேஷ்யூ நட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போனோம், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா கேஷ்யூ நட் பேஸ்ட் ரெடி பண்ணும்போது பூண்டு, இஞ்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் இருக்கிறதுனால ஜாரில் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணல. இப்போ 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், சைடில் அதிலிருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வருது. இப்போது 1 கப் அளவு கர்டு ஊற்றிக்கலாம். கர்டு ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கர்டு மசாலாவில் போயிட்டு நல்லா மர்ஜ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி பதத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பக்கத்தில் எக்கு நம்மளுக்கு பாயில் ஆகிடுச்சு. எக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. பாயில் பண்ணி நம்ம சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் எக்கு லைக் பண்ணாதவங்க இதே மெத்தடு, இதே மாதிரி பன்னீர் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பன்னீர் கூட இதே மாதிரி நம்ம கட் பண்ணி சால்ட்டு, சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ எக்கு ஆட் பண்ணுறோம். எக் லைக் பண்ணாதவங்க பன்னீர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு சூப்பரான காம்பினேஷன் பன்னீர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக் எடுத்து நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே மசாலாவோடு எடுத்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்கு தேவைப்பட்டால் அதிகமாக கூட நீங்கள் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் கசூரி மெத்தி ஆட் பண்ணலாம். இந்த கசூரி மெத்தி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக போடணும் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் செஞ்சுருக்கேன். தோசையோடு
இந்த எக் கிரேவி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு சப்பாத்தி ரைஸுக்கு கூட இது சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.